ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் ஆண்குறி எழுச்சி தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட மருத்துவ குறிப்புகளையும் மருத்துவ விளக்கங்களையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதான் ஆண்குறி எழுச்சியை அதிகப்படுத்த உதவும் நைட்ரிக் ஆக்சைடு லெவல் அதிகப்படுத்தக்கூடிய சில உணவுப் பொருட்களை பார்த்துட்ருக்கோம். அந்த இதில் பார்க்கும்போது இந்த ஆர்ஜினின் எனப்படும் ஆல்ஃபா அமினங்களுடைய பண்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த ஆண்குறி எழுச்சியை அதிகப்படுத்தக்கூடியதில் புரத பொருள்கள், கொழுப்பு பொருள்கள், அமினோ ஆசிட் எது இருந்தாலும் அதனுடைய முடிவான பொருள்கள், உங்களுக்கு ஒரு விளக்கமாக சொல்கிறதா இருந்தால் கார்போஹைட்ரேட்டோட முடிவான பொருள் குளுக்கோஸ், மோனோசாக்கரைடாக மாறும். அப்புறம் டைசாக்கரைடு, சுக்ரோஸ், இந்த மாதிரியானது இருக்கும். அதுக்கப்புறம் தான் பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த புரதத்தோட கடைசி ஒரு நிலை தான் அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிட் கடைசியாக அமோனியாவாகவும் நைட்ரிக் ஆக்சைடாகவும் பிரிய ஆரம்பிக்கும். இந்த நைட்ரிக் இதில் வரும்பொழுது இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் அதிகப்படுத்தக்கூடிய சில பண்புகள் புரத பொருட்களுக்கு இருக்குது. அப்படி நம்ம இந்த புரத பொருள்களை அதிகமாக சாப்பிடும் பொழுது தான் இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் இரத்தத்தில் அதிகரிக்கும் பொழுது ஆண்குறியுடைய இரத்த குழாய்கள் விரிவடைந்து எழுச்சிக்கு ஒரு உதாரணமாகவும், அதே நேரத்தில் எழுச்சி அதிகரிக்கக்கூடிய பண்புகளுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு காரணியாகவும் இருக்குது. சரிங்களா? பொதுவாக நீங்கள் நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்த மாதிரி ஆண்குறியானது எழுச்சி அடைய வைக்கிறதுல மிக முக்கிய இது அதில் தசையோ, தசை நாறுகளோ, எலும்புகளோ, லிகமெண்டுகளோ எதுவுமே கிடையாது. அதில் 3 வகையான தசைகள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம், கார்பஸ் கவர்னோசம் அப்படிங்கிற 3 வகையான மசில்ஸ். என்ன சார் 2 தானே சொல்கிறீங்க? இந்த கார்பஸ் கவர்னோசம் இரட்டை இதாக பிரியும், ஓர் இணையாக பிரியும். அதற்கு அடியில் ஆண்குறிக்கு அடிப்பகுதியில் நீங்கள் கையை வச்சு அமுக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு போன்ற ஒரு இது இருக்கும். அதுதான் கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் சொல்லக்கூடிய மசில்ஸ். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இரத்த தந்துகள், ஆர்டரிஸ் மிக மிக அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கும். இந்த இதில் இரத்த குழாய்களை நீட்சி அடையும் பொழுது தான் ஆண்குறி விரைப்புத்தன்மை அடையுது. அதே நேரம் உடலுறவு முடிந்தவுடன் பிரெயினுக்கு கன நேரத்தில் செய்திகள் அனுப்பப்பட்டு உடலுறவு பணி நிறைவடைந்தது என்பதை தெரியப்படுத்தின பிறகு இவைகள் எல்லாமே இரத்த ஓட்டத்தின் அந்த ஆண்குறி இரத்த தமனி வழியாக, வெயின் வழியாக திருப்பி உடலுக்குள்ளே போகிறதுனால அது சுருங்க ஆரம்பிச்சிடும். இந்த மெக்கானிசம் நடக்கும். அப்போ இதில் இந்த ஆண்குறி அந்த இதில் இரத்தத்தை அடைக்கிறதுல நைட்ரிக் ஆக்சைடுகளோட பணி மிக 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 இன்றியமையாத ஒரு பணி. சரிங்களா? அப்போ அதை அதிகப்படுத்தக்கூடியது இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய புரத உணவு, புரத சத்துக்கள், கொழுப்புவான பொருட்கள். ஆனால் இவைகள் எல்லாமே சில விலங்கு பொருட்களை கிடைக்கிறனால நம்மளால் அதை சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதை பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா விலங்குகளே நம்ம அதிகமாக சாப்பிட்டாலும் இந்த ஆல்ஃபா அமினோ ஆசிட்
நம்ம உடம்பாகவே சிந்தசைஸ் பண்ணி இது பண்ணக்கூடிய ஒரு பணி வந்து இருக்குது. அது சில நேரம் சர்க்கரை வியாதிகள், இரத்த கொதிப்பு, அதே நேரத்தில் வந்து மெட்டபாலிக் அசிட் டிசார்டர், தைராய்டு, வயதான சூழ்நிலை போன்ற காரணங்களால வந்து இந்த ஆல்ஃபா அமினோசிட் ஆசிட் வந்து நம்ம உடம்புல வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் பொழுது இந்த L-ஆர்ஜினைன் அப்படிங்கிற சப்ஸ்டியூட் நம்ம எடுக்கும் பொழுது நம்ம உடம்புல வந்து நைட்ரிக் ஆக்சைடோட லெவல் வந்து அதிகரிக்க வைக்கும். அதுபோல் வந்து இது வந்து இயற்கையாகவே ஆண்குறி எழுச்சியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து இது வந்து அதிகம். இது வந்து பல்வேறு பிராண்டுகளில் வந்து இருந்தாலும் நீங்கள் இந்த L-ஆர்ஜினைன்கிற காம்பினேஷன் மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இது வந்து இப்போ ஓடிசியாகவே கிடைக்க ஆரம்பிக்குது. இது வந்து இதுக்கு ஆண்குறிக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா உடம்பு ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு ரத்தத்தை வந்து அதை வந்து டைலேஷன் பண்ணி இது பண்ணக்கூடியதும், கெட்ட கொழுப்புகளை கரைக்க வைக்கக்கூடியதும், இப்போ பிளட் வெசல்ஸுகளை வந்து டைலேஷன் பண்ணக்கூடியதும் பணியை வந்து இது பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா இரத்த கொதிப்பிலிருந்து நார்மலாகவே இது வந்து நம்மளை வந்து விடுபடுவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இரத்த கொதிப்பு மட்டும் கிடையாது, நம்ம உடம்புக்கு தேவையான அமினோ ஆசிட்டுகளை கொடுக்கறனால வந்து இது இயற்கையாகவே நம்ம உடம்புக்கு வந்து அந்த புரோட்டீன் சப்ளிமெண்ட்டை வந்து கொடுக்க வைக்குது. அதனால தான் இதை வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவே மருத்துவர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சிறந்த அளவுகளை வந்து கிடைக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ வந்து மேக்ஸிமம் டோஸ் வந்து 3லேருந்து 5 கிராம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் இருக்கிறனால வந்து இந்த சேசைட்லேயே வந்து 3 கிராமாகவே பேக்கடாகவே வரனால நம்ம வந்து இது வந்து ஈஸி டு ஹேண்டிலிங் அப்படிங்கிற மாதிரியான இதுகளுக்கும் வந்து இதாக இருக்குது. அதே நேரம் வந்து கர்ப்பமான பெண்களுக்கும் இந்த மாதிரியான இது பிசிஓடி பாதித்த பெண்களுக்கும் இது வந்து இந்த சேசைட்டை வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவே இன்றைக்கி வந்து மருத்துவர்கள் வந்து கொடுக்க ஆரம்பித்திருக்காங்க. இது வந்து மருத்துவர்களுடைய ப்ராடக்ட்டு தான் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஜிம்மில் பண்ணுறவங்களுக்கும் சரி, அதே நேரத்தில் வந்து வேறு ஜிம் ஒர்க்கு சைஸு, அதே நேரம் வந்து அதிகமான ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான பிசிக்கல் ஒர்க்கு பண்ணுறவங்க, நீடித்த வியாதியில் உள்ளவங்க, அதே நேரத்தில் வந்து கன்வலசன்ஸ் சொல்லக்கூடிய இப்போ தான் ஒரு பெரிய வியாதி நிலையிலேருந்து ரெக்கவரி ஆகிட்டு வந்தவங்க, இவங்களை எல்லாருக்குமே இந்த L-ஆர்ஜினைனுடைய பணி வந்து ரொம்ப இன்றியமையாது. அதே நேரத்தில் உள்ள இது வந்து ஓடிசியாகவே பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து இது வந்து கிடைக்குது. ஓடிசினா என்னென்னு கேட்டிங்கன்னா மருத்துவர்களுடைய பரிந்துரை இல்லாமலேயே இப்போ ஓவர் தி கவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஷாப்புகள்லேயும் சரி இது வந்து கிடைக்கக்கூடிய அளவில் வந்து இது வந்து இதாகுது. அதே நேரம் சரி நம்ம வழக்கமாக செய்கிறது மாதிரி சொல்கிற மாதிரி எந்த ஒரு மருந்துகளாக இருந்தாலும் சரி அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற மருத்துவரை நீங்கள் அணுகுனீங்கனாலே அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. பொதுவாக வந்து எந்த ஒரு மருந்து மாத்திரைகளாக இருந்தாலும் அது நன்மையாக பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, உணவாக பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, தகுந்த வல்லுநருடைய ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்துவது வந்து ஏற்புடையது அல்ல. அதே நேரம் வந்து நான் அந்த கொடுத்துருக்கிறதுல வந்து L-ஆர்ஜினைன்கிறதுலோட சில இன்னும் கொஞ்சம் சப்ளிமெண்ட் ஆகி சேர்ந்துருக்கிற விட்டமின்ஸுகளோட சேர்ந்துருக்கிற சேசேட்டுகளும் கிடைக்குது. அதோடு வந்து நம்ம அதெல்லாம் தேவையில்லை, இந்த மாதிரியான பியூர் இதே வாங்கி நம்ம வந்து ஒன்ஸ் இன் எ டே வந்து பிஃபோர் ஃபுட்டு எடுத்துக்கிறது வந்து இது நன்றாக இருக்கும். அப்போ தான் நல்லா வந்து அப்சர்வேஷன் ஆகிட்டு இது பண்ணோம். இது வேறு ஒன்றுமே பயப்படக்கூடிய ஒரு கெமிக்கலோ இதுவோ கிடையாதுங்க. இது வந்து ஒரு ஆல்ஃபா அமினோ ஆசிட் தாங்க, ஒரு புரோட்டீனோட ஒரு இது நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் கடைசியில் சிந்தசிஸ் பண்ணப்பட்டு நைட்ரிக் ஆக்சைடு லெவல் வந்து அதிகரிக்கும் பொழுது இந்த பிளட் வெசல்ஸோட டைலேஷனை இது பண்ணும் பொழுது அந்த சுருங்கி போயிருக்கக்கூடிய இரத்த தந்துவெல்லாம் கொஞ்சம் விரிவடைவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஆண்குறியோட அந்த நீட்சித்தன்மையை அதிகரிக்கிறதுக்கும் இப்போ ஆர்டரியில் ஸ்கேல் ஃபார்மேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுவதற்கும் மிக 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 இன்றியமையாத பணியை வந்து இந்த L-ஆர்ஜினைன் சொல்லக்கூடிய ஆல்ஃபா அமினோ ஆசிட் வந்து பயன்படுத்துது.
அதே நேரம் நம்ம கொடுத்துருக்கிற இந்த பிராண்டு அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் வேண்டியதில்லை. நீங்கள் நல்ல ஒரு தரமான ஒரு பொருள்களை நீங்கள் வந்து தகுந்த மருத்துவருடைய ஆலோசனை பெற்று நீங்கள் இது பண்ணால் இந்த ஆண்குறி எழுச்சி இன்மையில் பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சரி செய்யலாம். அதே நேரத்தில் வேறு எதுவும் இரத்த கொதிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள், டயாபெட்டிக் இந்த மாதிரியான இதுகள் நம்ம உடம்பை அந்த சிந்தசிஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை கூட இந்த L-ஆர்ஜினைன் வந்து இங்கிற ஆல்ஃபா அமினோ ஆசிட் வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும். சிம்பிளாக சொன்னோம்னா அமினங்கள் உங்களுடைய பண்புகளில் வந்து இதுவும் ஒன்று தாங்க. அதனால் இது வந்து மிகச்சிறந்த ஒரு இடத்த வந்து வைக்குது. வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.